आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्य च ராகுவே கேதுவே நமஹ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு மூல காரணமாக விளங்கக்கூடியது சூரிய பகவான் தான். வழக்கத்தில் சொன்னால் சூரியன் உதிக்கலைன்னா நம்மளோட நாளே விடியாது. அப்போ சூரியன் உதயம் இருக்கும்போது தான் பூ பூக்கிறது, இல்லைனா பழம் வைக்கிறது, இல்லைனா நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிறது, எல்லாமே சூரியன்கிட்ட தான் வருது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட கட்டத்தில் சூரிய பகவான் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறார். ஒரு சிலரோட கட்டத்தில் சூரிய பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒரு சுப இடத்துல இருக்கார் அப்படின்னா அவங்க வாழ்க்கை வேறு லெவலில் பிரகாசிக்கும். சரி, அதுவே அவர் தீயகாரங்களோட செயற்கையோடையோ இல்லை மறைஞ்சிருந்தாலோ அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அந்த தருணத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்கான ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இந்த உலகத்தில் அப்பாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த அப்பா காரகர் யாருன்னா சூரிய பகவான் தான். ஸோ இந்த உலகத்தில் பிறந்த உயிர்களுக்கு தந்தை எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி சூரியன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வீட்டில் தந்தை நல்லா இருக்கணும், அவருக்கு வேலை செட் ஆகணும், அவர் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் விரும்புகிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருக்கிறதோ கோயில் போகிறதோ அப்பாவுக்காக வேண்டிக்கிறதோ செய்யும்பொழுது தந்தையர்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே ஒரு வீட்டில் ஆண் மகன் இருக்கா, ஆண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை நல்லா இருக்கணும், வேலைக்கு போகணும், பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், ஆரோக்கியமாக இருக்கணும் விரும்புகிற பேரண்ட்ஸ் அதே சண்டேஸில் ஃபாஸ்டிங் இருந்து கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது ஆண் குழந்தைகள் சிறந்து விளங்குவாங்க. ஒரு வீட்டில் எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தாலும் இதை செஞ்சோம்னா சிறந்து விளங்குவாங்க. ஆண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் செய்யாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லது. நான்வெஜ்ஜுன்னு இல்லை, விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது. ஞாயிற்றுக்கிழமை கோயில் போகிறது அவ்வளோ நல்லது. சரி, இந்த குறிப்பு ரொம்பவுமே உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அம்மாவுக்கு, அண்ணாக்கு, லவ்விற்கு, ஹஸ்பண்ட்க்கு, ஜாபுக்கு என்னென்ன தெய்வங்களை கும்பிடணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து தான் அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.